ஓம் சாந்தி. ஆழ்ந்த சிந்தனையின் புரட்சி பட்டேயினுடைய 12வது நாள் கிளாஸ் பார்க்குறோம். ஒரு கவிதையிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீ எங்கே போகிறாய்? உன் எல்லா நகைகளையும் காற்றில் சிதறவிட போகிறாயா? அதாவது ஒரு கவிதை, ஒரு கிராமிய பாடல், சரோஜினி நாயுடுவோட ஒரு பாடல். அவங்க பொண்ணு கிட்ட பேசுறாங்க. உன்னை பொன்னான தானியத்தால் வளர்த்த அந்த தாயை விட்டுவிட போகிறாயா? உன்னுடன் திருமணம் செய்ய வருகிற அந்த அன்பிற்குரியவரை துக்கப்படுத்த போகிறாயா? தாய் தனது மகளை தடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அந்த மகள் நிற்க தயாராக இல்லை. அவள் சொல்கிறாள், என் தாயே, நான் அந்த காட்டை நோக்கி செல்கிறேன். அங்கு செண்பக மரக்கிளைகளில் செண்பக மொட்டுக்கள் மலர்கின்றன. குயில்களின் ஒளியால் முழங்கும் நதி தீவுகளில் தாமரைகள் ஒளிர்கின்றன. அங்கு தேவதைகளின் இனிய குரல்கள் என்னை அழைக்கின்றன. கேளுங்கள், அவள் சொல்கிறாள், நான் நிற்க மாட்டேன், எனக்கு அழைப்பு வந்துவிட்டது, நான் செல்கிறேன். அவளுடைய தாய் சொல்கிறாள், ஹனி சைல்ட், இனிய குழந்தையே, இந்த உலகம் இன்பங்களால் நிறைந்தது, நீ எங்கே போகிறாய்? திருமண பாடல்கள் ஒலிக்கின்றன. இப்போது உன் திருமணம் நடக்கப் போகிறது. உன் கணவர் வருகிறார். திருமண பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் மற்றும் சந்தன மனம் வீசும் ஓய்வுடன் உன் திருமண ஆடைகள் தரையில் நெய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெள்ளி மற்றும் குங்குமப்பூ நிறங்களில் ஒளிரும் உன் திருமண விருந்துகள் அடுப்பில் தயாராக உள்ளன. அப்படி இருக்க நீ எங்கே போகிறாய்? அந்த சிறுமி சொல்கிறாள், திருமண பாடல்களிலும் தாலாட்டு பாடல்களின் தாளத்திலும் கூட துக்கம் மறைந்திருக்கிறது. அவள் சொல்கிறாள், திருமண இன்று சூரியனின் சிரிப்பு இருக்கிறது என்றால் நாளை மரணத்தின் காற்று வீசக்கூடும். காட்டின் அருவிகளின் இனிய ஓசை எனக்கு இதைவிட மிகவும் இனிமையாக தோன்றுகிறது. என் தாயே, என்னால் நிற்க முடியாது. தேவதைகளின் உலகம் என்னை அழைக்கிறது. அந்த குரலை கேட்டவர் நிற்க முடியாது. உலக இன்பங்களுக்குள் மறைந்திருக்கும் துக்கத்தை யார் பார்த்து விட்டாரோ அவர் இங்கே நிற்க முடியாது. இதைத்தான் த டிவைன் கால் என்று கூறுகிறார்கள். அதன் பிறகு யாரிடமும் அவர், நான் போகவா, போக கூடாதா, நான் இங்கேயே இருக்கவா, வேறு எங்காவது போகவா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதில்லை. த டிவைன் கால், த ஹையர் கால். ஒரு முறை அந்த குரலை கேட்டுட்டா மனிதன் நிற்கிறது கிடையாது. த பிரைடல் சாங் ஹேவ் கேசஸ் ஆஃப் சாரோ. உலகம் இன்பங்கிற கருதும் இன்பம் பின்னர் அவனுக்கு இன்பமா தோன்றாது. அதில் துக்கம் தெரியுது இல்ல. இதுவரை நமக்கு இருந்த மாயை உடைஞ்சு போயிருது. அந்த மாயை உடையிறது தான் ஆன்மீகம். ரொம்ப நல்லா இருக்கிறதுன்னு தோணிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நினைவு, ஏதோ ஒரு ஞாபகம். ஒரு கர்மம் 5 நிமிடம் தான், செயல் சம்பவம் ஆனா எல்லாமே 5 நிமிஷம் தான். ஆனா 5 வருஷங்களா மாறிடுது. அந்த நினைவு, அதன் வீடியோ பதிவு திரும்ப திரும்ப மனசுல ஓடிட்டு இருக்கு. அதிலிருந்து உணர்வு விடுபடல. நம்முடைய எல்லா மாயைகளையும் உடைக்கிறது தான் விழிப்பு. அவளுடைய தாய்க்கு இன்பம் தெரியுது, ஆனா அவளுக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு. காட்டுல இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. ஏதோ ஒரு தேவலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. அதனால அந்த சிறுமி சொல்றா, என்னால இங்க நிக்க முடியாது, எனக்கு அழைப்பு வந்திருக்கு, ஒரு குரல் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யார்கிட்டயும் ஆலோசனை செய்யறது இல்லை. அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் அவன் தனியா புறப்பட்டு போயிடுறான். சோ இன்னைக்கு அவ்வியக்த முரளியினுடைய தேதி 15/12/2011. இந்த முரளி 2019 ஓடி இருக்கு. இன்னைக்கு காலை வகுப்பிலேயே திரும்ப ரிவைஸ் செய்யப்பட்டிருக்கு. அதே தேதி 15 டிசம்பர் 2019. அதுக்கப்புறம் 16 டிசம்பர் 2019 இதே வகுப்புல திரும்ப ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது 4வது தடவையா இந்த முரளியை நம்ம பாக்குறோம். பேஃபிகர் பாட்ஷான்னு யார சொல்றாங்க? இப்போதான் கடந்த ஞாயிறு ரிவைஸ் செய்யப்பட்ட முரளி இதே மாதிரிதான் இருந்துச்சு இல்லையா? அதுல பேஃபிகர் பாட்ஷா ஆகக்கூடிய முறையா 10 விஷயங்கள் இருந்துச்சு. அது என்னென்ன இருந்துச்சு? அதாவது கவலையற்ற மகாராஜா, கவலைய கொடுத்துட்டு மகாராஜாவா ஆகிக்கோங்க. 2வது என்ன? உனது என்பதை எனதுல மாத்திக்கணும். 3வது ஒரு வினாடியில ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். 4வது எல்லாத்தையும் கொடுத்துடுங்க. ஒரு வினாடியில அசரீரி ஆயிடுங்க. அடுத்ததா பார்ப்போம். பேஃபிகர் பாட்ஷான்னு யாரு சொல்றாங்க? தன்னுடைய எல்லா கவலைகளையும் யாரிடம் கொடுத்தார்? தந்தையிடம் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? ஃபக்கூரை ஃபக்கூரை எடுத்துட்டாரு. 2வது முறை என்ன? எனத உனதா மாத்திக்கணும்.
எனதுங்கிற அந்த பட்டியலை எழுதுனா எவ்வளோ வரும் இல்லையா? எனது மாணவர்கள், எனது சென்டர், எனது பொருள், எனது பேனா. இன்னொரு பக்கத்துல அதே பொருட்களை பாபாவின் பேனா, பாபாவின் வீடு, பாபாவின் சென்டர், பாபாவின் குழந்தைகள், இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். இப்படியா 5 விஷயங்கள் எழுதணும். எல்லாரும் எழுதணும். யார்கிட்ட பேனா, பென்சில், டைரி இல்லையோ அவங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். என்ன எழுதணும்? ஒரு பக்கத்துல எனது அப்படின்னு போட்டு ஒரு 5 விஷயம் உங்களோடது என்னென்ன இருக்கோ அதுல எழுதிக்கோங்க. இன்னொரு பக்கத்துல பாபாவின் அப்படின்னு போட்டு பாபாவோட விஷயமா நம்ம அதை மாத்திடுறோம். என் திறமைன்னு எழுதுனா அது பக்கத்துல என்ன எழுதணும்? பாபாவின் திறமைன்னு எழுதணும். என்னுடைய மொபைல்னு எழுதுனா இன்னொரு பக்கத்துல பாபாவின் மொபைல்னு எழுதணும். ஒவ்வொருத்தரும் உங்களுடையத நீங்களே கேட்டு எழுதணும். மைங்கிறத யுவர்னு சொல்லி மாத்தணும். பாபா என் உடல் என்று எது என் என்கிறது ரொம்ப ஈஸியா வருதோ அதுல இருந்து தொடங்கணும். நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறவனே பாட்ஷா கிடையாது. எந்த குறையும் இல்லாதவன் தான் பாட்ஷா. கவலை ஏன் வருது? பேஃபிகர் ஆகும் முறை என்ன? when you resign as a manager of this universe, இந்த உலகத்தின் மேலாளர் பதவியிலிருந்து நம்ம ராஜினாமா செய்யும் போது மனுஷன் என்ன ஆகிறான்? கவலையற்றவனா மாறிடுறான். இப்போ அவன் யாரு? மேலாளர். மக்கள் நம்முடைய விருப்பப்படி நடக்கணும்னு அவன் விரும்புறான். சூழ்நிலைகள் நம்முடைய வசதியை கவனிக்கணும்னு விரும்புறான். என்ன விருப்பம்? மக்கள் என்ன பத்தி நினைக்கணும், என்கிட்ட கேட்கணும், எதிர்காலம் என் திட்டங்களின் படி நடக்கணும். இதுதான் ஃபிக்கர், அதாவது கவலை. பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே அழைப்பு கடிதம் அனுப்பணும். நான் நாளைக்கு இந்த நேரத்துல வரேன், என்ன வெல்கம் பண்ணிக்கோங்க. இதுதான் துக்கத்துக்கான காரணம். இதுதான் கவலைக்கு காரணம். வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறது தான் கவலை. டென்ஷன், சிந்தை, கன்சர்ன், அப்ரிஹென்ஷன், பயம். மக்கள் என்ன சொல்வாங்க, என்ன பத்தி ஏன் இப்படி சொல்றாங்க, இதுதான் கவலைக்கு காரணம். எனக்கு தோன்ற மாதிரி எல்லாரும் செய்யணும், அவ்வளவுதான். இதுதான் முதல் பயிற்சி. கேள்வி 2வது, கவலையற்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய அடையாளம் என்ன? ஒரு கிரீடம் இருக்கு, ஒரு சுமை நிறைந்த கூடை இருக்கு, லேசான தன்மை, நிம்மதி, சுமையின்மை. இதன் அடையாளம் என்ன? மாத்திரை இல்லாமல் நல்ல தூக்கம், மகிழ்ச்சி, டென்ஷன் இல்லாம ஒரு தெளிவு இருக்கும். என்ன இருக்கும்? தெளிவு, குழப்பம் இல்ல. ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும், ரெசிலியன்ஸ் இருக்கும், நெகிழ்வுத்தன்மை. நம்முடைய முகம் என்கிறது நம்முடைய மனதினுடைய ரகசிய டைரி. எனக்கு எந்த டென்ஷனும் இல்லைன்னு யாராவது எவ்வளோ சொன்னாலும் அவருடைய முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால பிராமண வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன? ஒளியின் கிரீடம், முகத்தில் லேசான தன்மை, சுமையற்ற நிலை. இது எல்லாமே அமிர்த வேலையில ஏன் செய்யப்படுது? நாளின் தொடக்கம் நல்லா இருக்கணும். புருஷார்த்தம் ஏன் செய்யப்படுது? ஏன்னா வாழ்க்கையில டென்ஷன் இருக்கக்கூடாது. ஆனா அமிர்த வேலையே புருஷார்த்த டென்ஷனுக்கு காரணமா இருந்தா உணவுல மாற்றம் ஏன் செய்யப்படுது? லேசான தன்மை வரணுங்கிறதுக்காக. ஆனா அந்த மாற்றம் செயல்முறையே டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தா முரளி ஏன் படிக்கப்படுது? வாழ்க்கையில மகிழ்ச்சி வரணும், ஞானம் வரணுங்கிறதுக்காக. ஆனா இந்த படிக்கும் செயல்முறை, நினைவில் வச்சுக்கொள்ளும் செயல்முறை, மற்றவங்களுக்கு சொல்லும் செயல்முறையே டென்ஷனா இருந்தா பிராமணர்களினுடைய மிகப்பெரிய கவலைக்கு காரணம் புருஷார்த்தமே. புருஷார்த்தம் நடக்கல, அதுதான் டென்ஷன் இல்லையா? டென்ஷன்ல இருந்து விடுபடுறதுக்கான முறையே டென்ஷனுக்கு காரணமாயிடுது. இப்போ என்ன செய்யணும்? நம்ம 2வது முறையை தேடுவோம். ரைட், வார்த்தையே மாத்தணும். பட்டிங்கிற வார்த்தையிலும் பெரிய ஸ்ட்ரெஸ் மறைஞ்சிருக்கு. பட்டினா இப்போ ஒருத்தரை 1 மணி நேரம் கேட்கணும். பட்டினா இப்போ யோகத்துல கட்டாயமா உட்காரணும், கட்டாயப்படுத்தி. 3வது கேள்வி என்ன? ஃபிக்கர ஃபக்கூரா மாத்துறதுக்கான எளிய முறை என்ன? என்னுடையத உன்னுடையதுன்னு மாத்தணும். என்னுடையது இருக்கிறதையெல்லாம் என்ன செய்யணும்? உன்னுடையது. இந்த எல்லா சுமையும் யார்கிட்ட கொடுக்கணும்? பாபா கிட்ட கொடுக்கணும். ஆனா எப்படி? உரிமை உணர்வை விட்டுடணும், ஓனர்ஷிப்பை விட்டுடணும், பொறுப்பை நிறைவேற்றணும். ஆனா உரிமை உணர்வை விட்டுடணும். இதுதான் பயிற்சி. என் குடும்பம், என் புருஷார்த்தம் ரொம்ப நல்லா இருக்கணும். இதுவும் என்ன உருவாக்குது? டென்ஷன் உருவாக்குது. 3வது கேள்வி, என்னுடையதை உன்னுடையது என்று மாற்றுவதன் ஆன்மீக அர்த்தம் என்ன? அதுவே அகங்காரத்தையும் மமதையையும் விடுது. சமர்ப்பணம்னா தோல்வி அடைகிறது இல்ல, பொய்யான உரிமையாளரா அமர்ந்திருக்க கூடியவனை அகற்றணும். அவன் உண்மையில உரிமையாளர் கிடையாது, அவனே தன்னை அப்படி யோசிச்சுக்கிறான். பிராமண ஆத்மாவினுடைய இரட்டை கிரீடங்கள் எது?
ஒன்று ஒளியின் கிரீடம், இன்னொன்னு விகாரங்களை வென்ற கிரீடம். பாட்ஷா தன்மையினுடைய கிரீடம். மிகப்பெரிய புருஷார்த்தம் இது. பிராமண வாழ்க்கையில் 3 வார்த்தைகள் மட்டும்தான். அததான் இப்போ பயிற்சி செய்யறோம். இந்த 3 வார்த்தைகளே புருஷார்த்தம். ABC கிடையாது. ஒரு வரி, நான் ஆத்மா, இதுதான் புருஷார்த்தம். ஆனா இது கூட வேறு எதையும் சேர்க்க கூடாது. என்ன பயிற்சி செய்யணும்? நான் ஆத்மா. இதனோட எந்த விசேஷத்தன்மையும் சேர்க்க கூடாது, எந்த சுயமரியாதையும் சேர்க்க கூடாது, எந்த வார்த்தை நம்பரிங்ஸையும் சேர்க்கக்கூடாது, மந்திரமும் சேர்க்க கூடாது. முன்னும் பின்னும் வேறு எந்த வரையும் சேர்க்க வேண்டாம். இதே வார்த்தை, இவ்வளவுதான் புருஷார்த்தம் செய்யணும். எது? நான் ஆத்மா. நம்முடைய இயல்பு என்ன? இதனோட விஷயங்களை ஏன் சேர்க்கணும்? நான் ஜோதிர்மய ஆத்மா, நான் விசேஷ ஆத்மா, நான் சர்வசக்திவான், சூட்சும ஆத்மா, மகத்தான ஆத்மா. அதனால எந்த பயிற்சி செய்யணும்? ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா. புருவ மத்தியில இருக்கேன், இதையும் சேர்க்க கூடாது. நான் சூட்சுமமானவன், எதையுமே சேர்க்க கூடாது. வெறுமனே நான் ஆத்மா. 2 நிமிஷம் நேரம் இருக்கு. அந்த 2 நிமிஷத்துல நான் ஆத்மாங்கிற நினைவுல யதார்த்தமா நிலைச்சிருக்கணும். இது மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நம்ம சொல்லலாம். ஒரு அனுபவம் பண்ணலாம். இதுக்காக நேர வரம்பு வைக்கப்படுது. ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கோங்க, இல்ல டைமர் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் இந்த பயிற்சி செய்யணும். இந்த இடையில வேறு ஏதேனும் எண்ணம் வந்தா அதை அகற்றிடணும். இந்த ஒரு எண்ணத்துல எவ்வளவு நேரம் நிலைச்சிருக்க முடியுதுன்னு பார்க்கணும். எந்த விசேஷம், சுயமரியாதை, வார்த்தை, இடம், நிலை எதையுமே சேர்க்க கூடாது. ஒரே ஒரு சங்கல்பம், நான் ஆத்மா. கண்கள் திறந்தோ மூடியோ மெதுவா மெதுவா அப்படியே 2 நிமிஷம் நான் ஆத்மாங்கிற அந்த பக்குவத்துக்கு நம்மள கொண்டுட்டு வரணும். பயிற்சி நடந்ததா இல்ல மனசு அலைஞ்சுதா, இதை செக் பண்ணணும். நம்ம 5 நிமிஷம் அலாரம் வச்சு நேர வரம்போட ஒரே ஒரு சங்கல்பம், நான் ஆத்மா, எதையும் சேர்க்க கூடாது. இதை நம்ம பண்ணலாம். நீங்க எத்தனை வருஷமா ஞானத்துல இருக்கீங்க? யாராவது நம்மள கேட்டா 10, 20, 30, 40ன்னு நம்ம சொல்றோம். அடுத்த கேள்வி, இந்த 10, 20, 30, 40 வருஷத்துல ஆத்மா அபிமான நிலையில எவ்வளவு நேரம் இருந்தீங்க? நேரம் என்ன? 40 நிமிஷங்களா? எவ்வளவு நேரம்? இத கணக்கிட வேணும்னா எப்படி? ஞானத்துல இருந்த மொத்த காலத்துல எவ்வளவு நேரம் ஆத்மாவா இருந்தோ அல்லது ஆத்மான்னு உணர்ந்தோம். அதனாலதான் ஞானத்துல உள்ள பல பயிற்சிகளும் உண்மையில எங்கோ ஒரு வகையில நம்மள திசை திருப்பிடுது. அடிப்படை பயிற்சி ஒண்ணுதான், ஒன்லி ஒன். அதிலும் சுயமரியாதை போன்றது இடையில வந்துருது. இப்போ கேள்வி என்னன்னா, இது ரொம்ப ஆழமான ரீவைரிங்காக சப்கான்சியஸ்லயும் ரொம்ப ஆழமா பதிய செய்யறது எப்படி? இதுக்காக என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. அதுக்கான முறை என்ன? முதல்ல அமிர்த வேலையில இதை பயிற்சி பண்ணணும். இரண்டாவது, முதல்ல அஃபர்மேஷன்ஸ்னா என்ன? அது திரும்ப திரும்ப சொல்றது. 5 நிமிஷம் நேரம் நிர்ணயிக்கணும். அந்த 5 நிமிஷத்துலயும் ஒரே ஒரு வரி, நான் ஆத்மா, எதையுமே சேர்க்க கூடாது. ஸ்டெப் 1 இது. ஸ்டெப் 2, அந்த அஃபர்மேஷன்ஸோட உணர்வுகளை இணைக்கணும். எந்த ஒரு விஷயம் மனசுக்கு ஆழத்துக்குள்ள எப்ப போகுது, அதனோட உணர்வுகள் இணைஞ்சாதான், ஃபீலிங்ஸ் இணையணும். ஒரு ஆத்மாவா இருக்கிறது எப்படி உணரப்படுறது? 3வது எழுதணும். அடுத்தது மைக்ரோ பிராக்டிஸ். நான் ஆத்மானு ஒரு நீண்ட செஷன் செய்யறது ஒண்ணு, அது செய்யக்கூடாது. மைக்ரோ பிராக்டிஸ் பண்ணணும். மைக்ரோ மெடிடேஷன் 5 நிமிஷம் செஞ்சுட்டு நிறுத்திடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப 5 நிமிஷம் செய்யணும். 1 நிமிஷம் செஞ்சு நிறுத்துங்க, பிறகு திரும்ப செய்யுங்க. பல சிறிய செஷன் செய்யணும். நம்ம ஒரு நீண்ட செஷன் இருக்கக்கூடாது. படிப்புலையும் இதுதான் ஸ்பேஸ் ரீடிங்னு சொல்றாங்க. யூஜி பிஜி படிக்கும் மாணவங்க கிட்ட என்ன சொல்றாங்க? ஒரு நீண்ட அமர்வா படிக்க கூடாது. பொமடோரோ டெக்னிக், அதாவது சின்ன சின்ன பகுதிகளா, தவணைகளா நம்ம எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் உட்காருங்க, 40 நிமிஷம் கழிச்சு திரும்ப எழுந்துடுங்க. அதுக்கப்புறம் வாங்க, என்ன செய்யணும்? மைக்ரோ பிராக்டிஸ். அடுத்தது என்ன? எந்த செயலுக்கும் முன்னாடி யார் பேசுறாரு? ஆத்மா பேசுது. யார மீட் பண்றோம்? ஆத்மாவை மீட் பண்றோம். யார் சாப்பிடுறாரு? ஆத்மா சாப்பிடுது. செயலோட ஆத்மாவை இணைக்கும் பயிற்சி. சுயமரியாதைங்கிறது தனி பயிற்சி. சுயமரியாதை வேணாம், ஆத்மா செயலும் மட்டும். நடுவுல வேறு எதையும் கொண்டுட்டு வரக்கூடாது. தூய கலப்படமற்ற பயிற்சி. அடுத்தது விசுவலைசேஷன். அதை பார்க்கணும். ஆத்மாவும் பரமாத்மாவும் 2 பேரும் எப்படி இருக்காங்க? சூட்சுமமானவர்கள்.
பரமாத்மாவின் படம் வரைய முடியுமா? இதுதான் கேள்வி. வரையப்பட்டுள்ள படங்கள் உண்மையில சிவபாபாவின் படங்களா? படம் வரைய முடியாது. யாராவது தரிசனத்துல சத்தியுகத்தின் காட்சியை பார்த்து ஓவியர்கிட்ட சொன்னரா இருந்தாலும் இல்ல ஓவியரே ஒரு செய்தியாளரா இருந்து பார்த்திருந்தாலும் சத்தியுகத்தினுடைய நிறங்கள் இங்குள்ள நிறங்கள் கிடையாது. இந்த உலகத்தின் நிறங்கள் சத்தியுகத்தின் நிறங்கள் இல்ல. இங்குள்ள தத்துவங்கள் வேற, அங்குள்ள தத்துவங்கள் வேற. பரமாத்மா நிராகாரமானவர். எவ்வளவு பேர் இது அவருடைய வடிவம், இது அவருடைய படம், இது இப்படிதான் சொன்னாலும் அவர் விசித்திரமானவர். அவருடைய படம் வரைய முடியாது. இதுதான் முதல் விஷயம். நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வடிவங்களை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் அவர் இப்படிப்பட்டவர், அவர்கிட்ட இருந்து கதிர்கள் வருதுன்னு சொல்றோம். உண்மையில அப்படிப்பட்ட கதிர்கள் வருதா? எந்த கதிர்கள் வருது? கதிர்கள்ங்கிறது உலகத்தினுடைய வார்த்தை, இந்த பரிமாணத்தினுடைய வார்த்தை. அவருக்கு எந்த கதிர்கள்? அந்த கதிர்களை எங்கிருந்து உருவாக்கினோம்? அவர்கிட்ட எங்கிருந்து வந்துச்சு? அவருக்கு என்ன நிறம்? நிறங்கள்னா இவ்வுலகத்தினுடைய நிறங்கள் தான், இந்த உலகத்துக்குரியது. அங்கே நிறங்கள் இருக்கா? சிவப்புங்கிறது இந்த உலகத்தினுடைய நிறம். அது உருவாக்கப்பட முடியாது. எந்த நிறத்துல வரைஞ்சாலும் அது தவறாதான் இருக்கும். நாம ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்கோம், அதனால நமக்கு புரிஞ்சு கொள்ள வசதியா இருக்கும். நம்முடைய புரிதலுக்காக இதெல்லாம் நம்ம செய்யறோம். அவருடைய வடிவத்தினுடைய படத்தை உருவாக்க முடியாது, நிறத்தை சத்தியுகத்தினுடைய படத்தையும் உருவாக்க முடியாது. அதனால என்ன செய்யணும்? விஷுவலைஸ் செய்யணும். பரமாத்மாவின் உண்மையான அர்த்தம் எப்போ காட்டப்பட்டுச்சு? யஜ்யத்துல பாபா 1950க்கு அப்புறம் தான் காட்டினாரு. அதுக்கு முன்னாடி இல்ல. அடுத்த முறை என்ன? ஸ்லீப் ப்ரோக்ராமிங். தூங்கக்கூடிய நேரத்துல நான் ஆத்மா, வேற எதையும் சேர்க்க கூடாது. எழுதுறத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம். ரிப்பிட்டேஷன் ஆகணும். அந்த வரிய சொல்லணும். அதுக்கப்புறம் அமைதி, திரும்ப சொல்லுங்க, அமைதியாகுங்க. இதுவும் ஒரு டெக்னிக். நான் ஆத்மா. அதுக்கப்புறம் அனுபவம் ஆகும். ஆக ஆத்மாவை என்ன செய்யணும்? உணரணும். இன்னொன்னு, சூழ்நிலைகள்ல யாரையாவது விமர்சிச்சா நான் ஆத்மா, யாராவது நம்மள நிந்துச்சா என்ன சொல்லணும்? நான் ஆத்மா. ஒரு சூழ்நிலை வந்தா நான் ஆத்மா. அந்த பயிற்சி எவ்வளவு தூய்மையா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூய்மையா வச்சிருக்கணும். மேலும் ஒரு பயிற்சி, ஆத்மாவை சுவாசத்தோட இணைக்கணும். சுவாசம் வருது, சுவாசம் போகுது. இந்த சுவாசத்தோட அந்த பயிற்சி இணைச்சிடணும். நான் ஆத்மா. அதனால எல்லாரும் கண்ணை மூடி உட்காருங்க. உள்ளே வரக்கூடிய அந்த சுவாசத்தோட வெளியே போகக்கூடிய அந்த சுவாசத்தோட அந்த சங்கல்பத்தை இப்போ நீங்க இணைக்கணும். நான் ஆத்மா, நான் ஆத்மா. அப்போ உள்ள சுவாசம் இழுக்கும் போது நான் ஆத்மாங்கிற அந்த சங்கல்பத்தை இணைக்கணும். வெளியே சுவாசத்தை விடும்போது நான் ஆத்மாங்கிற சங்கல்பத்தை இணைக்கணும். ஒரு நிமிஷம் முடிஞ்சு ஆரம்பத்துல ஆழமா நீண்ட மூச்சுகளை எடுக்கலாம். ஏன்னா நடுவுல சுவாசம் ரொம்ப மென்மையா மெல்லியதா இருக்கும். அப்போ அதை கூட இணைக்க முடியாது. அதனால இடையிடையில கொஞ்சம் ஆழமான மூச்சுக்களை எடுக்கணும். அதனால இந்த யஜ்யத்தினுடைய முதல் பயிற்சி எது? நான் ஆத்மா. இந்த வாழ்க்கையினுடைய இறுதி பயிற்சி எது? நான் ஆத்மா. படிப்பின் முதல் பாடம் எது? நான் ஆத்மா. அதனால மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்ன செய்யணும்? முதல் பாடத்தை ஆரம்பிக்கணும். The first and the last freedom, the first and the last chapter, the first and the final chapter. அதுதான் இது. இது ஒரே ஒரு புருஷார்த்தம். இன்னைக்கு இந்த எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஒன்று மைக்ரோ பிராக்டிஸ், சூழ்நிலைகள்ல பயிற்சி, செயலோடு சேர்த்து பயிற்சி. செயலுக்கு முன்னாடி இந்த பயிற்சி, தூங்கக்கூடிய நேரத்துல இந்த பயிற்சி. அமிர்த வேலையில நாள் தொடக்கம் என்ன? நான் ஆத்மா. நாள் முடிவு நான் ஆத்மா. நடுவுல நான் ஆத்மா. என்ன ஒரு புதிய பாயிண்ட், எவ்வளவு புதுசா இருக்கு இல்லையா? நான் ஆத்மா. இன்னைக்குதான் தெரிஞ்ச மாதிரி அனுபவிக்கணும். முதல் முறையா தெரிஞ்சது போல அனுபவம் பண்ணணும். சரி, அடுத்த கேள்வி என்ன? இதய சிம்மாசனத்துல யார் உட்கார முடியும்? தன்னுடைய இதயத்துல பாபாவை உட்கார வச்சவரு. இரண்டாவது மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆனவரு. தேக அபிமானத்தை ஏன் மண்ணுன்னு சொல்றாங்க? 5 தத்துவங்களால ஆன இந்த உடலை மண்ணு தானே சொல்றாங்க. அது 5 தத்துவத்தால் ஆனதுங்கிறதுனால அதுக்கு மண்ணுன்னு சொல்லப்படுது. நம்ம மண்ணோட இணைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி மேலே எழணும்.
நம்மளை கனமாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி மேல போகணும். மண்ணோட இணைக்கக்கூடிய ஒன்று என்னது? தானியம். அதை கொஞ்சம் குறைச்சுக்கணும். 3 வேலைன்னா 2 வேலை, 2 வேலைன்னா 1 வேலை. ஏன்னா தானியம்ங்கிறது மண் தத்துவம், பூமி தத்துவம். அது கனத்தை உருவாக்குது. நாம மண் வீட்டுல வாழும் ஒளி. நாம யாரு? மண் வீட்டுல வாழக்கூடிய ஒரு ஒளி. சங்கம் யுகத்துல எந்த 2 விஷயங்கள்ல சிறப்பு கவனம் செலுத்தணும்? நேரம், சங்கல்பம். வீணான சங்கல்பங்களை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு மிகப்பெரிய அவசியம். ஏன் இந்த எல்லா வீணான சங்கல்பங்களும் என்ன செய்யுது? அதே பதிவுகளை நாம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? நடந்த சம்பவங்களினுடைய பதிவுகளை மனசுல திரும்ப திரும்ப இயக்கிட்டே இருக்கும். அதனால வீணான கவலை உருவாகுது. நம்ம மனசுங்கிற தொழிற்சாலையில உலகத்துக்கே தேவையில்லாத பொருட்கள் உற்பத்தி ஆகுது. அந்த தொழிற்சாலை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கு. இது வளர்ந்துட்டே இருக்கு. அவசியமான சக்தி அது நிறுத்திடுது. இன்சுலின்ங்கிறது வேறு விஷயம். ஆனா இந்த மனம் புதுசு புதுசா கவலைகளை உருவாக்கிட்டே இருக்கு. தீவிர புருஷார்த்தி ஆகிறதுக்கான முக்கிய பயிற்சி என்ன? ஒரு வினாடியில ஃபுல் ஸ்டாப். அதாவது நான் ஆத்மா. இந்த பயிற்சியை என்ன செய்யணும்? கொஞ்சம் சுருக்கமாக்கணும். ரொம்ப ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடாவும் இருக்கணும். சுயமரியாதை பயிற்சிங்கிறது தனி பயிற்சி. ஆனா அது ரொம்ப விரிவானது. இதுக்கப்புறம் தினமும் புதிய புதிய சுயமரியாதைகள், மனசுக்கும் தினமும் புதுமை வேணும் தான். ஆனா அடிப்படை பயிற்சி இதுதான். இதுக்காக தனியா நேரம் ஒதுக்கணும். அதாவது சுயமரியாதை பயிற்சி சிந்தனைக்காக நல்லது, திரும்ப திரும்ப சொல்றதுக்காக கிடையாது. சிந்தனைக்காக ரொம்ப நல்லது. அதனால ஒரு வினாடியில பிந்தி வைக்கணும், ஒரு வினாடியில ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நம்ம யஜ்யத்தில் ஞானத்தின தொடக்கம் இங்கிருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. வியாழக்கிழமையை நம்ம எவ்வளவு சிறப்பா கொண்டாடணும். ஒரு வரதானத்தை அமிர்த வேலையிலிருந்தே நினைவுல வச்சு முழு நாளும் அதனுடைய சொரூபமா மாறணும். இது வியாழக்கிழமைக்கு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வரதானத்தை கேட்கறது ஈஸி, வரதானமா ஆகுறது கஷ்டம். என்ன ஆகணும்? வரதானமா மாறணும். வெறுமனே கேட்கறது கிடையாது. முரளிய கேட்கறது ஈஸி, முரளியா மாறுறது கஷ்டம். இதுதான் பயிற்சி. ஞாயிற்றுக்கிழமை எந்த சிறப்பு சாதனை செய்யணும்? விடுமுறை எடுக்கணும். எதுல இருந்து எடுக்கணும்? இன்னைக்கு இந்த ஒரே பயிற்சி தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஒரே பயிற்சி இதுதான். இதுல எந்த சுயமரியாதையும் சேர்க்க கூடாது. தூய கலப்படமற்ற பயிற்சி, முற்றிலும் சுத்தமான சாத்வீகமான நான் ஆத்மா. இந்த பயிற்சி எத்தனை முறை செய்யணும்? அதாவது இன்னைக்கு துன் பிடிக்க முயற்சி செய்யக்கூடாது. துன்கிறது என்னன்னா விளைவு. துன் பிடிக்கணும்னா உஷாத்தம் செஞ்சா திரும்ப டென்ஷன் வரும். ஏன்னா அது பிடிக்கிறது இல்ல. துன் அப்படின்னா துன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எதுல ரசம் வர தொடங்குதோ அதுலதான் துன்பம் ஏற்படுது. இப்ப ரசமே இல்லாத விஷயத்துல ஒரு குழந்தைகிட்ட படி உனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொன்னா, அது இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொல்லுதா? அது எப்படி வரும்? ஒருமுகப்படுத்துதுங்கிறது ரசத்தினுடைய விளைவு. இதுல நமக்கு அந்த ஆர்வம் வர தொடங்குதோ அதுலதான் துன்பம் ஏற்படுது. ஒருமுகப்படுத்துதுங்கிறது ரசத்தினுடைய விளைவு. அதனால இன்னைக்கு பயிற்சி இதுதான். ஒரு வீட்டு பாடம் வரதான சுரூபமா ஆகுறதுன்னு உண்மையான அர்த்தம் என்ன? வெறும் படிக்கிறது இல்ல திரும்ப சொல்றது கிடையாது. அதை தாரணை செஞ்சு வெளிப்படுத்தி முகத்தில், வாணியில, கர்மத்துல வெளிப்படுத்தணும். பாபாவோட சேர்ந்து நடப்பதற்கான தயாரிப்பை எப்படி செய்யலாம்? ஒரு வினாடியில அசரீரி, லேசானவர், சம்பன்னர், சம்பூர்ணர் ஆகிறது. ஒரு வினாடியில ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான பயிற்சி என்ன? ஒரு வினாடியில தேக அபிமானத்துல இருந்து விலகி என்ன பண்ணணும்? நேத்திக்கும் சொன்னேன் இல்லையா? எமர்ஜென்சி மெடிடேஷன். எமர்ஜென்சி மெடிடேஷன்னா உடனே 30 வினாடிகளுக்கு தன்னை ஆத்மா நிலையில நிலைநிறுத்திக்கணும். வெறும் 30 செகண்ட்ஸ் எது நடந்தாலும் உடனே எமர்ஜென்சி பட்டன் அழுத்துற மாதிரி வீடு வீடா செய்தியை ஏன் கொண்டுட்டு போகணும்? வெறுமனே உட்கார்ந்து இருக்கிறதுக்காக இல்ல. அதனாலதான் வீடு வீடா செய்தியை பரப்பணும். எல்லாருக்கும் அவங்களுடைய டைரியை திறக்கணும். அதுல 4 இல்லைன்னா 5 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க எந்த செய்தியை வழங்க விரும்புறீங்க? உதாரணமா என் பாபா வந்துட்டாரு, இது ஒரு வரி. இன்னொன்னு, உண்மை நீ தெரிந்து கொள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வழி எழுதணும். அது ஒவ்வொரு வீட்லயும் போகணும். இந்த 2 உதாரணங்களை எழுத வேண்டாம். உங்களுடைய ஒரு சிறிய வரி எழுதணும். உதாரணமா, அன்போட வாழுங்க, மகிழ்ச்சிய ஷேர் பண்ணுங்க. 2 இல்லைன்னா 4 வார்த்தைகள் கொண்ட ஒரு வரி எழுதணும். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க எந்த செய்தியை வழங்க விரும்புறீங்க? ஒரு சின்ன லைன். இப்போ சொல்ல வேண்டாம், முதல்ல எழுதுங்க. ஆனா அந்த ஒரு வரி மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அதனால அவசரமா எழுத வேண்டாம்.
நீங்க என்னென்ன எழுதி இருக்கீங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். லார்ட் பைரன் பத்தி முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆங்கில கவிஞர்கள்ல 3 ரொமான்டிக் கவிஞர்கள் இருக்காங்க. அதாவது லார்ட் பைரன், ஜான் கீட்ஸ், பர்சி ஷெல்லி. இந்த 3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள வந்து லார்ட் பைரன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த 3 பேருக்கும் இளம் வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. ஜான் கீட்ஸ் பாத்தீங்கன்னா 24 வயசுல இருந்தாரு. பைரன் வந்து 36 வயசுல, ஷெல்லி வந்து 29 வயசுல. ஆனா எம்ஏ ஆங்கில இலக்கியத்துல இவங்களுடைய இலக்கியங்கள் முழுமையா படிக்கப்படுது. இவங்களினுடைய கவிதைகளை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஆர்வமா வாசிச்சுட்டு வராங்க. லார்ட் பைரன் ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ அவருடைய பள்ளியில ஒரு ஆசிரியர் கதைய சொல்லி இத பத்தி ஏதாவது எழுதுங்கன்னு சொன்னாராம். அது பைபிள்ல வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் பத்தின ஒரு கதை. இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்துக்கு போறாரு. அங்க வந்து சர்பத் வந்து வழங்கப்படுது. சர்பத் வந்து தீந்துருது. அப்போ அவங்க வந்து கவலைப்படுறாங்க. இப்போ என்ன செய்யறது? அங்க வந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட குடங்கள் இருக்கு. தண்ணீரை வந்து அவர் தொட்டாரு. எல்லா குடங்கள்லயும் இருந்த தண்ணீரும் சர்பத்தா மாறிடுச்சு. இதுதான் பைபிள்ல காட்டப்பட்டிருக்கு அந்த அற்புதம். அத பத்தி எழுதுங்க. 1 மணி நேரம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா குழந்தைங்களும் எழுதினாங்க. ஆனா அந்த லார்ட் பைரன் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. கடைசியில ஆசிரியர் விடைத்தாள்களை வந்து சேகரிக்க வந்தாரு. நீ என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டாரு. ஆசிரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு வரிய மட்டும் எழுதி விட்டாரு. அந்த வரி என்ன தெரியுமா? ஆங்கிலத்துல வாட்டர் வந்து பெண்பாலா வந்து சொல்லுவாங்க. The Lord looked at her and she blushed. எவ்வளவு அழகான வரி. அதாவது ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்தார், அவள் வெட்கப்பட்டாள். அதாவது தண்ணீர் எதுவா மாறிடுச்சு? சர்பத்தா மாறிடுச்சு. அதுக்காக அவர் இந்த ஒரு வரியை எழுதினாரு. இந்த வரி எப்படி இருக்கு? ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இல்லையா? The Lord looked at her and she blushed. அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வரியை எழுதணும். நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. இப்போ வழக்கமான வரிகள் வேண்டாம். நேரத்தை பார்த்து இப்போ இல்லைன்னா எப்ப வேணாலும் அந்த மாதிரி கிடையாது. எப்போ மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இது வந்து வழக்கமான ஒண்ணுதானே. The creator of creation as a writer, this is new and unique. அதனால அந்த வரி எப்படி இருக்கணும்? தனித்துவமானதா. நம்முடைய சிந்தனையும் எப்படி இருக்கணும்? தனித்துவமானதா இருக்கணும். அதே அந்த விஷயங்களே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தா நமக்கே சலிப்பு வந்துடும். அதே வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருந்தா வீணான சங்கல்பம் செய்யாதீர்கள், பழைய சம்ஸ்காரங்களை விடுங்கள். இது எல்லாமே வழக்கமான வார்த்தைகளா மாறிடுது. அதனால சிந்தனையில என்ன கொண்டுட்டு வரணும்? தனித்துவம் இருக்கணும். அதுக்காக ரொம்ப அதிகமான ஏகாந்தமும் ரொம்ப அதிகமான அமைதியும் இயற்கையின் தனித்துவமும் தனிமையும் இருக்கணும். அப்போதான் புதிய சிந்தனை, புதிய பாயிண்ட்ஸ் மனசை டச் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தும் பாயிண்ட்ஸ் தோணலாம். இல்லைன்னா மனம் வந்து அதனுடைய வட்டத்திலேயே அந்த பழக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஏதாவது ஒரு மலையில ஒரு பாறையின் மேல உட்காருங்க. புதுசா ஒரு இடத்துக்கு போங்க. தினமும் போய் உட்காருங்க. ஆனா நான் புதிய சிந்தனையை பெறணும்னு அந்த சங்கல்பத்தோட போக கூடாது. அதையும் விட்டுடணும். அமைதியா உட்காருங்க. எந்த சிந்தனையும் வேண்டாம். தானாவே ஏதாவது மனசை டச் பண்ணும். நான் யோசிக்கணும்னு அதிகமா உற்சாகம் செஞ்சா அது என்ன ஆயிடும்? ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும், டென்ஷன் உருவாகும். அதனால ரிலாக்ஸா இருங்க, அமைதியா உட்காருங்க. யோசிக்க வேணாம், வெறுமனே பாருங்க. கண்டிப்பா ஏதாவது கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிடைச்சா சரி, கிடைக்கலனாலும் சரி, திரும்ப வந்துடுங்க. அடுத்த நாள் கிடைக்கும். இவ்வளவு அவசரம் ஏன்? முன்னாடி சொன்ன மாதிரி ஜப்பான்ல ஒரு தச்சர் இருந்தாரு. அவர் செஞ்ச பொருட்கள் ரொம்ப தனித்துவமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனா அங்க அவர் செஞ்ச சோஃபா இருந்தா மக்கள் வந்து அதுல போய் உட்காரணும்னு தோணும். அந்த சோஃபாவுக்கு ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. அவர் மரத்துல ஒரு ஊஞ்சல் செஞ்சா அதுல போய் உட்காரணும்னு தோணும். அதுல ஒரு வித்தியாசமான கவர்ச்சி இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டாங்க மக்கள், நீங்க என்ன செய்யறீங்க? அவரு சொன்னாரு, நான் காட்டுக்கு போறேன். ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் தனித்தனியா நான் பேசுறேன். நீ நாற்காலியா மாறதுக்கு தயாரான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்றேன். பல நாட்கள் அந்த மரங்கள் எதுவும் பேசுறது இல்ல. நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட போய் நீ சோஃபாவா ஆகிறதுக்கு தயாரான்னு கேக்குறேன். அதுவும் பேசுறது இல்ல. சில சமயம் எனக்கு 1 மாசம் கூட ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு மரம் கொஞ்சம் வளைஞ்சு நிக்கிற மாதிரி தெரியும். அது நான் ஆக விரும்புறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அனுமதி கேக்குறேன். நீ ஆக விரும்புறியா? நான் உன்னை வெட்டலாமா? உனக்கு வலிக்காதான்னு கேக்குறேன். பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஜப்பான்ல அந்த தச்சர் வந்து அவருடைய கதையை சொல்லியிருக்காரு.
அதன் அனுமதியா வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வச்சேன். அதுக்கப்புறம் அதை திரும்ப காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறேன். உடனே வேலை செய்ய தொடங்க மாட்டேன். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறேன். முதல் நாள்ல இதை செஞ்சா எனக்கு புகழ் கிடைக்கும், மக்கள் என்ன பாராட்டுவாங்கங்கிற எண்ணத்தை நான் மறந்துடுறேன். அதை நான் அகற்றிடுறேன் அந்த எண்ணத்தை. ரெண்டாவது நாள் வரேன். அப்போ இந்த மரத்துக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மூன்றாவது நாள் வரேன். அப்போ நானே அசரீர நிலைக்கு போயிடுறேன். நான் உடல்கிற உணர்வையே மறந்துடுறேன். நான்காவது நாள் தான் வேலை செய்யறேன். அதுக்குள்ள இந்த எல்லா அடையாளங்களும் விழுந்துடுது. அந்த அசரீரி நிலையில அங்கே அசரீருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல. ஆனா ஒரு முழுமையான எதுவும் இல்லாத நிலையில அவர் சோஃபாவையும் நாற்காலியையும் உருவாக்குறாரு. அதனாலதான் மக்களுக்கு அதுல ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய பாண்டேஜி பத்தி தெய்வ சிலைகளை உருவாக்கக்கூடியவர் அவர். பக்தி மார்க்கத்துல நாமும் ஒரு முறை போயிருந்தோம். அவர் உங்களை பெரிய பெரிய கற்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அவர்கிட்ட ஒரு கருவி இருந்தது. முன்பு நம்ம கிட்ட பேசுறதுக்கு இருந்த போன் மாதிரி ஒரு கருவி. அத காதுல வச்சுட்டு அவர் கேட்பாரு, நீங்க என்ன பாக்குறீங்க? இப்படிப்பட்ட ஓவியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த திறமைகள் இருக்கும். இதைத்தான் ESPன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்றாங்க. நாங்க அதை கேக்குறோம். அந்த கருவியை காதுல வச்சுட்டு அவர் என்னதான் கேக்குறாரு? அவர் சொல்றாரு, எந்த தெய்வத்தின் குரல் வருகிறதோ அந்த கல்லில் இருந்துதான் அந்த சிலையை உருவாக்குறேன். மைக்கேலேஞ்சலோவுக்கும் இதே அனுபவம் இருக்கு. மைக்கேலேஞ்சலோ ஒரு நாள் அவங்களுடைய நண்பருடைய கடைக்கு போறாரு. கடையின் வெளியில ஒரு பெரிய கல் கிடக்கு. அவரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, இந்த கல்லை நான் எடுத்துக்கலாமா? இது எவ்வளவு நாட்களா இங்க இருக்கு, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தானே இருக்கு, இவ்வளவு பெரிய கல்லை யாரும் தூக்கிட்டு போல அப்படின்னு சொல்றாரு. அவரோட எடுத்துட்டு போறாரு. ஒரு மாசம் கழிச்சு அந்த நண்பர் மைக்கேலேஞ்சலோ வீட்டுக்கு போறாரு. அங்க ரொம்ப அழகான ஒரு சிலையை பார்த்தாரு. அந்த சிலை இன்னும் இருக்கு. இயேசு கிறிஸ்து படுத்திருக்காரு. அவருடைய தலையில முள்ளு கிரீடம் இருக்கு. அவர் தாயின் மடியில இருக்காரு. அந்த நண்பர் அதை பார்த்து, எனக்கு இந்த சிலை வேணும், இதை எங்க உருவாக்குனீங்க, எப்படி உருவாக்குனீங்கன்னு கேட்டாரு. அப்போ மைக்கேலேஞ்சலோ சொன்னாரு, இது உன் கடையில வெளியில இருந்த அதே கல். அவர் கேட்டாரு, உனக்கு எப்படி தெரிஞ்சது? மைக்கேலேஞ்சலோ சொன்னாரு, அந்த கல்லுக்குள்ள மறைஞ்சிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய குரல் எனக்கு கேட்டுச்சு. என்ன விடுவின்னு சொல்லுச்சு, ஃப்ரீ மீன் அந்த கல்லு சொல்லுச்சு. நான் இந்த கல்லுக்குள்ள சிறப்பற்றிருக்கேன்னு அவர் இயேசு சொன்னாரு. நான் எதையும் செய்யல, இயேசு அல்லாதவற்றை மட்டும் அகற்றினேன். அதனால உருவாக்கப்பட்ட அந்த சிலை மைக்கேலேஞ்சலோவின் சிலைதான். அதில் மாதா மரியாள் இருக்கிறாள். அவருடைய மடியில காயமடைந்த இயேசு இருக்காரு. அந்த கல்லில இருந்துதான் அந்த சிலை உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம வீடா செய்தியை சேர்க்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்காக எத்தனை வரி எழுதணும்? ஒரு வரி மட்டும். ஆனா அந்த ஒரு வரி எப்படி இருக்கணும்? ரொம்ப சிறந்ததா இருக்கணும். மகிழ்ச்சியினுடைய மந்திரம், பாபா மிகவும் நல்லவர். இது ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வாங்க வீட்டுக்கு திரும்புவோம். இத முன்னாடியே சொன்னோம். ஒருவரும் ஒரு படம் அனுப்பி இருந்தாரு. அதுல பரந்தாமம் இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு ஊஞ்சல், கீழே இந்த பூமி. அந்த ஊஞ்சல்ல ஒரு சிறுமி விளையாடிட்டு இருக்கா. அதுல எழுதப்பட்டிருந்துச்சு, ஆவோம் பூமியில் விளையாடுவோம், லெட்ஸ் பிளே ஆன் எர்த், வாருங்கள் இந்த உலகத்தில் விளையாடுவோம். என்ன ஒரு அழகான படம், லெட்ஸ் பிளே ஆன் எர்த். இந்த ஒரு படத்திலேயே அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டாரு. நாம நடிகர்கள் கீழே நடிக்கிறோம், அதனால வரி ரொம்ப சிறியதா இருக்கணும். ஆனா அந்த சின்ன வரிக்கு எழுதுறதுக்கு பெரிய பயிற்சி தேவை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தேவை இருக்கு. யாருக்கும் ஒரு துக்கம் இருக்கும், யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையால துக்கம் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலும் துக்கம் தான் இருக்கு. எல்லாரும் அந்த துக்கத்துல இருந்து விடுபட விரும்புறாங்க. அதனால நாம கொடுக்கக்கூடிய செய்தி அவங்களினுடைய அந்த துக்கத்தை மனசுல வச்சே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கானதை தாங்களே எழுதணும். இத பத்தி சிந்திக்கணும். இன்னைக்கு ஒரு வரியா இருக்கலாம், இன்றே மாறுங்கள். எவ்வளவு அழகான வரி. அடுத்த கேள்வி, சமமானவராகவும் சம்பூர்ணமானவராகவும் ஆகுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்ன? சமமானவராகவும் சம்பூர்ணமானவராகவும் ஆகுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்ன? எல்லாருக்கும் தெரியும், பழைய சம்ஸ்காரங்கள், வீணான சங்கல்பங்கள், தேக அபிமானம். தந்தைக்கு குழந்தைகளிடமிருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? ஒவ்வொரு குழந்தையும் என்ன ஆகணும்? சமமானவர், சம்பன்னர், சம்பூர்ணர். அடுத்த கேள்வி, சேவையின் வெற்றியின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க வேண்டும்? மக்கள் வெறுமனே மிக நல்லதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இவங்க ரொம்ப நல்ல வேலை செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்லணும்? இங்க பகவான் வந்திருக்காரு, பகவான அடையாளம் கண்டு வாரிசா ஆகணும். முழு முரளியின் முக்கிய நோக்கம்
எப்பவுமே ஃபகூர்ல இருந்து பேஃபிகர் பாட்ஷாவா மாறணும். அதனால எந்த புருஷார்த்தமும் மன அழுத்தத்தை உருவாக்கினா அது புருஷார்த்தம் கிடையாது. அமிர்த வேலையே மன அழுத்தத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தா நான் கண்டிப்பா நைட் 2 மணிக்கே எழணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கோம். ஆனா அதுவே மன அழுத்தத்தை உருவாக்குது, அதை விட்டுடுங்க. 3 மணிக்கு எழணும், அதுவும் மன அழுத்தத்தை உருவாக்குது, அதையும் விட்டுடுங்க. ரிலாக்ஸா இருங்க, கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். கட்டாயப்படுத்தினா எழுந்துடுவீங்க, அமர்ந்துக்குவீங்க. ஆனா நாள் முழுசும் தூக்கம் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா அமிர்த வேலையினுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஆனா ஆனந்தமே இல்லாம போயிடுச்சு, இந்த புருஷார்த்தமே மிகப்பெரிய துக்கத்துக்கு காரணம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட புருஷார்த்தம் செஞ்சு என்ன பயன்? அதுலயே துக்கமா இருக்கும். நம்மள நாமளே இழுத்துட்டு போறோம், ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மள நாமளே இழுத்துட்டு போறோம். செய்யணும் செய்யணும், நிகழ்ச்சி நடத்தணும்னு செஞ்சுட்டே இருக்கும். அதன் நோக்கமே மறந்து போயிடுது. இதை செய்யணும், அதை செய்யணும், மத்தவங்க எல்லாரும் செய்யறாங்க அதனால நாமளும் செய்யணும். ஒரு மன அழுத்தம், நாம ஏன் பின்தங்கணும், அதனால பேச்சு செய்யணும், எல்லாரும் செய்யறாங்க நாம பேசணும். ஒரு முஸ்லிம் ஃபகீர் இருந்தாரு, அவருடைய பெயர் ஜுனைத். ஒருவன் அவர்கிட்ட நான் உங்க சீடனா ஆகணும்னு சொல்றாரு. ஜுனைத் சொல்றாரு, சீடனா ஆகுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அவன் சொன்னா அப்படின்னா உங்க பக்தனா ஆக்குங்க. அவர் சொன்னாரு உண்மையான பக்தனா ஆகுறது ரொம்ப கஷ்டம். அவன் கேட்டான் அப்படின்னா நான் என்ன செய்யணும், ஈஸியா ஏதாவது வேலை இருக்கான்னு கேக்குறான். அவர் சொல்றாரு, ஆமா ஒரு வேலை இருக்கு, குருவா ஆயிடு. அவன் சொன்னா அப்படியா, குருவா ஆகிறதுக்கு எதுவும் தேவையில்லையா, அப்படின்னா நான் குருவா ஆகுறேன். அதுக்கு ஜுனைத் சொன்னாரு, குருவா ஆக விரும்புறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, உடனே குருவா ஆகலாம். ஆனா இத தகுதியே இல்லாதவர் தான் செய்ய முடியும். தகுதியே இல்லாதவங்க என்ன ஆகுறாங்க? குரு. எவ்வளவு அழகான பாயிண்ட். தகுதியே இல்லாதவங்க தான் என்ன ஆகுறாங்க? குரு ஆகுறாங்க. ஏன்னா குருவா ஆகிறதுக்கு என்ன வேணும்? எந்த தகுதியும் தேவையில்லை. அதனால இன்னைக்கு முழு முரளியினுடைய சாரம் என்னன்னு கேட்டோம். முதல்ல நம்முடைய புருஷார்த்தம் டென்ஷனா இருக்கக்கூடாது. இரண்டாவது ஒரு படம் வரைஞ்சோம், ஒரு பக்கத்துல என்னுடையது, இன்னொரு பக்கத்துல பாபாவினுடையது. மூன்றாவது 2 நிமிஷம் ஒரு பயிற்சி செஞ்சோம். எந்த பயிற்சி? நான் ஆத்மா. நான்காவது நான் ஆத்மா ஆக இருப்பதற்காக என்னென்ன பயிற்சிகள் செய்யணும்? அமிர்த வேலை, இரவு, மைக்ரோ புருஷார்த்தம், மைக்ரோ மெடிடேஷன், மைக்ரோ பிராக்டிசஸ், சின்ன சின்ன பயிற்சி. ஒவ்வொரு செயலுடன் கூட நான் ஆத்மாங்கிறது இணைக்கிறது. எந்த விசேஷ தன்மை, சுயமரியாதை எதையும் சேர்க்க கூடாது. அசல் பயிற்சி நான் ஆத்மாங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும். நாளின் தொடக்கம் அங்கேயே, நாளின் முடிவும் அங்கேயே. இதுவும் ஒரு பயிற்சி தான். இன்னும் என்ன பார்த்தோம்? எழுதுறது, அதனோட உணர்வுகளை சேர்க்கிறது. இன்னும் என்ன பார்த்தோம்? சுவாசத்தோட நான் ஆத்மாங்கிறத இணைக்கணும், உணர்வுகளை சேர்க்கணும். இரவு தூங்குறதுக்கு நேரம், அமிர்த வேலை, சூழ்நிலைகள் வரும் நேரம் என்ன பண்ணணும்? திரும்ப அதே பயிற்சி செய்யணும். நான் ஆத்மா, இதுல கவனம் நிலைச்சிருக்கணும். ஏன்னா நான் சாந்த ஸ்வரூபம்னு சொன்னா அடுத்ததான் நான் பிரேம ஸ்வரூபங்கிறது வரும். அப்படின்னா சாந்திய மட்டும் ஏன் நினைக்கணும்? அசாந்தியும் நினைவுக்கு வரலாம் இல்லையா? எவ்வளவு இம்பார்ட்டன்டா பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. நான் சாந்த சொரூப ஆத்மான்னு நினைச்சா பின்னாடி அசாந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நான் ஆத்மா, ஒரு கலப்படம் இல்லாத தூய பயிற்சி நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒரு வரி எழுதணும். எல்லாருடைய துக்கத்தையும் மனசுல வச்சு ஒரு வரி எழுதணும். டு ரைட் எ லிவிங் லைன் ஒன் மஸ்ட் ஸ்வீட். எவ்வளவு அழகா இருக்கு இங்கிலீஷ் வரி. ஒரே ஒரு வாழக்கூடிய உயிரோட்டமுள்ள வரி. அது கண்டிப்பா எப்படி இருக்கணும்? இனிமையானதா இருக்கணும். ஒரு உயிருள்ள வரியை எழுதுவதற்கு வியர்வை சிந்த வேணும். அதாவது ஸ்வெட்டிங் இந்த இடத்துல, அதாவது ரொம்ப வியர்வை சிந்தி ஒரு உயிருள்ள வரியை எழுதணும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்வீட்னு எடுத்துக்கலாம். அந்த வரி வியர்வை சிந்தி எழுதணும். கூடவே அந்த வரி எப்படி இருக்கணும்? இனிமையானதா இருக்கணும். ஒரு உயிருள்ள வரியை எழுதுறதுக்கு குளிர்காலத்துல கூட ரத்தம் சிந்த வேண்டி இருக்கலாம். ஒரு உயிருள்ள வரிய சொல்றதுக்கு 1 மணி நேரம் சிந்தனை தேவை. இன்னும் என்ன பார்த்தோம்? மைக்ல இன்ஸ்லோ பார்த்தோம் இல்லையா? அந்த தச்சர் பார்த்தோம். அவங்க குரலை கேட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு கவிதையும் கேட்டோம். அந்த பெண்ணையும் அவளுடைய தாயும் பத்தி, சரோஜினி நாயுடு பத்தி ஒரு கவிதை சொன்னார் இல்லையா? மகள் உன் கணவர் வராரு, உனக்கு வீடு இருக்கு, உனக்கு சுகம் இருக்கு, நீ காத்திருன்னு சொல்றாரு. அப்போ அந்த
பொண்ணு சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு தேவதைகள் கூப்பிடுறாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் அங்க விளையாடணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய சூரியனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ரொம்ப பெரிய துக்கம் இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.